ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கும்மாளம்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது போல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 15 நாட்களாக ஊடகம் முழுக்க முழுக்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை வச்சே தான் விவாதம் நடத்துகிறாங்க. இதுலேருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் இங்கே ஊடகத்துக்கு தீனி கிடையாது. அப்படிதான் நான் பார்க்கும்படியாக இருக்குது. 2 மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வரவேற்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலை, நான் தேர்தலுக்கு முன்னாடி பல்வேறு அதிமுக தொண்டர்களை பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன். அதிமுகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது கொஞ்சம் முன்ன ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அந்த இளைஞர்கள் பாசறை, இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு அதை கொண்டு வந்திருந்தாங்க. அன்றைய இது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எல்லா இளைஞர்களும் நல்லா இது அது கொஞ்சம் தொய்வடைந்து விட்டது. இந்த இடைப்பட்ட காலங்களில் நடுவில் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அந்த இதெல்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. ஸோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தடுக்கக்கூடியவர்கள் இது போல் மாவட்ட செயலாளர்கள் தான். ஏன் தடுக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு குறுநில மன்னர்கள் போன்று செயல்பட்டு வாய்ப்பை தடுக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஆகிடப்படுமோ அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்செக்யூரிட்டி அப்படின்ட்டு.